உங்களோட தீபிகா சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த வேலண்டைன்ஸ் டேயில் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் சப்ஜி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பீட்ரூட் சப்ஜி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான டிஷ். நம்ம 10 to 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கனாவே ரொம்ப கம்மியானது தான். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியான எண்ணெய் தான் தேவைப்படும். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்த உடனேயே 2 காஞ்ச மிளகாவை பாதியாக உடைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் வந்து ஏற்கனவே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இது 3த்தையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு வந்து நீங்கள் தனி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. என்னோடய மிளகா பொடியில் 2ம் சேர்த்தே அரைச்சிருக்கு. இப்போ இந்த மசாலா ஐட்டம்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணி முடித்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆட் பண்ணிட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னொருத்தரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெந்தப்புறம் இந்த காயிலிருந்தே தண்ணி வரும். கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சிடலாம். அப்போ அந்த இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் திருப்பியும் வெளியே வரும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டு ஃபுல் தண்ணியும் நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா இன்னும் தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. பீட்ரூட் வெந்துடுச்சு. சூப்பரான சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியானது, டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுடலாம். ரொம்பவும் ஹெல்த்தியானது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.